தற்போதைய சூழலில் தமிழ் திரைப்படத்துறை மிக சிரமமான ஒரு சூழ்நிலையை அடைந்துள்ளது. அதாவது சில திரைப்படங்கள் 1000 கோடியை எட்டுவதும், சில திரைப்படங்கள் எந்த விதமான பாதுகாப்பின்றியும் குறைந்தபட்சம் திரையரங்குகளில் வெளியிடக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையிலும் வல்லவன் வாழ்வான் எளியவன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்போது திரைப்படத்துறை இருக்கிறோம். நான் இந்த திரைப்படத்துறையில் இயக்குனராக அறிமுகமாகும்போது சிறிய கலைஞர்கள், சிறிய நட்சத்திரங்கள், நல்ல கதை அம்சமுள்ள அல்லது சமூக சிந்தனை உள்ள அல்லது கிராமப்புற பண்பாடுகளை விளக்குகின்ற சிறிய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைந்தன. கரகாட்டக்காரனைப் போலவோ, அன்னக்கிளியைப் போலவோ அல்லது புலன் விசாரணையைப் போலவோ. அப்பொழுது பெரிய பட்ஜெட் படமான கேப்டன் பிரபாகரும் ஓடியது. அதே நேரத்தில் வெளியான சின்னத்தம்பி என்ற திரைப்படமும் ஓடியது. குடும்ப பாங்கான திரைப்படங்களும் ஓடியது, ஆக்ஷன் படங்களும் ஓடியது. ஒரே நேரத்தில் பொங்கல், தீபாவளி போன்ற திரைப்படங்களில் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், கார்த்திக், பிரபு என அனைத்து நட்சத்திரங்கள் திரைப்படங்கள் கூட ஒரே சமயங்களில் வெளியாகி அனைத்து தயாரிப்பாளர்களும் நல்ல முறையில் வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில் திரைப்படத்துறை அப்போது இருந்தது. ஆனால் தற்போது ஒரே திரைப்படம் 1000 திரையரங்கும் 2000 திரையரங்கும் என வெளியிடப்படுவதும், பல திரைப்படங்கள் வெளியிட திரையரங்குகளே கிடைக்காத சூழ்நிலையும் உள்ளது. இதில் யாரை குறை சொல்வது என்று எங்களால் சொல்ல முடியாது. திரையரங்கு உரிமையாளர்கள் கேட்டால் ஆடியன்ஸ் இல்லை, பார்வையாளர்கள் இல்லாததால் காட்சிகள் ரத்து செய்யப்படுகின்றன என்ற சூழ்நிலை. சின்ன திரைப்படங்களை வெளியிடும்போது பல நேரங்களில் எந்த திரைப்படம் எந்த திரையரங்கில் எந்த காட்சியில் நடக்கின்றது என்பதே ரசிகர்களுக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போது ரசிகர்கள் அவர்கள் விரும்புகின்ற அல்லது அவர்களை விரும்புகின்ற வகையில் விளம்பரம் செய்யப்படுகின்ற திரைப்படங்களை நோக்கியே படையெடுக்கின்றார்கள். ஒரு சில படங்கள் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைகிறதும், பல திரைப்படங்கள் பார்வையாளர்களை இல்லாமல் காட்சிகள் ரத்து செய்யப்படுவ சூழ்நிலை உள்ளதால் எங்களுடைய வாழ்க்கை சிறிது சிரமமான சூழ்நிலையில் உள்ளது. சிறிய திரைப்படங்களை தயாரிப்பதும், வெளியிடுவதும், அதில் பணிபுரிவதும், பணிபுரிந்த ஊதியத்தை பெறுவதில் சிரமமும் என பல சிரமங்களை நாங்கள் தற்போது எதிர்நோக்கியுள்ளோம்.